யோ பெயிண்ட் அடிக்க வந்திருக்க, இப்படி பார்த்துட்டு இருக்க. அல்ல இவனுக்கு 4 பேர் சேர்த்தாதான் இந்த ஊரே நல்லா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு எங்கிட்ட நல்லா இருக்க போற? அந்த ஓட்ட வண்டியில் தான் உன் பாடியை ஏற்றின்னு போகிறேன். என்னது? இல்லை வருங்காலத்தை சொன்னேன். இவன் சாராய கேஸில் உள்ளே போனவனாச்சே, இவன் எப்போ இப்படி மாறினா? செஞ்சு தப்பு மறைக்கிறதுக்கு என்ன வேஷம் வேணாலும் போடலாம் போல தெரியுது. என்ன கறி குழம்புனாலும் வெறும் குழம்பு மட்டும் தான் ஊற்றிக்கிறாங்க. இதோ வருது நாட்டுக்கோழி. பெருமாள், அந்த கறி குழம்பு எடுத்துட்டு வாங்க. இமையா 2 பேரும் ஒரே இலையில சாப்பிடலாம். வரையா? அப்பா என்னம்மா பண்றாங்க? செத்துட்டான். மூடி சாப்பிட்றா. உள்ள இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? அப்படியே இங்க கொஞ்சம் தொடக்கறி பிடிக்கும்ல? இங்கே வை. நான் இலையை பாருண்ணா. ஆமா கொப்பம் நிப்புல எனக்கு நம்ம மேல சந்தேகம் வரல. சந்தேகம் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆமா நம்ம ஒண்ணுமே பண்ணல. கொப்பம் மார்பிதிக்கு மட்டும் நம்ம மேட்டு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒரே பயமா இருக்குடி. கண்டிப்பா தெரிஞ்ச பிரச்சனை தான் ஆகும். ஐயோ, இந்த மீன் குழம்பு வருதுன்னு சொன்னாங்கம்மா. நானா என்னப்பா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்றி. சரி, 12 மணிக்கு மேல படம் போடுறதுக்கு நான் வந்துடுறேன். மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். சரி, அப்பா வர மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். சரியா? போ. என்ன சொல்லிட்டு போறாங்க? உன்னை சீக்கிரமா சாப்பிட்டு சாவ சொல்றாங்க. மூடி சாப்பிட்றா. மணியாட்டு கையில எலும்பு வச்சு. ஐயோ என்ன போச்சே? டேய் என்னடாச்சே? இதோ பாக்குறேன். என்னடா பாட்டு வர நேரத்துல படத்தை எடுத்து புட்டியா? ஏன்பா என் கனவு கண்ணி சிம்ரனோட இடுப்பு டான்ஸ பாக்குறதுக்காக ராத்திரி தூக்கத்தை விட்டு வந்தா இப்படி என் மூடியே கெடுத்துட்டிய. முதல்ல படத்தை போடியா. யோ உனக்கு என்ன இடுப்பு தானே பார்க்கணும்? படம் போறவெல்லாம் அந்த அம்மா இடுப்பு பாரு. பாப்படா பாப்ப மண்டைய அடிச்சு சிம்ரனை கேட்டா காட்டுறியப்பா. சின்னதுல இருந்து பெருசு வரலாம் சிம்ரன் மேல இவ்வளவு வெறியா இருக்குதுங்க. போடுறா. நீ என்னடா பண்ணுகிற? நீ கூட தான் ஒருத்தி மேல வெறியா இருக்கா. இந்த வருது பாரு. நான் கூட பேசணும். சாப்பாடு தானே வந்து 2 மணி நேரம் ஆகுது. சோறே போட மாட்டானுங்க. கோயில் பொங்கல் அவ்வளோ இருக்குது. அண்டா நிறைய என்ன கூட பேசணும். பின்னாடி வா. உனக்கு நான் ஒரு முத்தா கொடுக்கணுமா? சரி ரொம்ப நாள் விட்டு கேட்டுருக்க. போ வரப்போ. என்ன இமையா எவனுக்காக வெயிட் பண்ணுகிற? நீ இப்பவே கல்லை தடிக்கிறது பார்த்தா கடைசி வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன் போல தெரியுது. சரி மூஞ்சில என்ன பதட்டம்? என்ன பேசணும்? ஊர்ல இருந்து திருவிழாக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. வந்துட்டானுங்களா? என்ன இப்போ சாப்பிட்டு சண்டை போட்டு போறானுங்க அவ்வளவுதானே? திருவிழா முடிஞ்ச உடனே எனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். என்னத்த நான் கல்யாணம் பண்ணிட்டு போறதையா? என்னைக்குமே எங்க போனாலும் யாருமே நம்மள சேர்த்து வைக்க மாட்டாங்க. நம்மளே சேர்த்து வச்சுக்கிட்டாதான் உண்டு. ஆமா நான் ஒன்னு சொல்றேன். சொல்லு. திருவிழா முடிஞ்சதும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன். என்ன கூட்டிட்டு போயிடுறியா? ஏய் உங்க அப்பா நசங்கன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா நம்ம 2 பேரும் நசுக்கி போட்டுருவான். அதுவும் என்ன அண்டால போட்டு வேக வச்சிருவாண்டி. ஓ அதுக்குன்னு என்ன கழட்டி விட்டுட்டு போயிடுறியா? 2 முறை ட்ரை பண்ணிருக்கேனே. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன திருவிழா முடிஞ்சது இன்னைக்கு நீ என்ன கூட்டிட்டு போறேன். ஊர் எல்லையில உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். என்ன காவு கொடுக்காம விட மாட்டா போல. இவன் கூட என்னடி பேச்சு? இவனுக்கு ஒழுங்கா படம் கூட ஓட்ட தெரியாது. கிரீட பூஜைக்கு நேரம் ஆச்சு. உங்க அப்பா கூப்பிடுறாரு, வா. உங்க அப்பா கூப்பிடுறான். நம்ம போ. இவனை நம்ம கூட்டினு போனா அவங்க அப்பா கொப்புறம் வாங்கி நம்மளை கொன்றுவானே. இது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க? சொன்னதெல்லாம் தெரியும்ல. நீ வர என்ன கூட்டிட்டு போ. இல்ல உனக்கு கலச பூஜை பண்ணிடுவேன். கலச பூஜையா? அவங்க ஒப்பனோட இவன் மேல தான் இப்போ எனக்கு வர பயம் ஜாஸ்தி ஆகுது. நான் வரும்போது அந்த கிளைமேக்ஸ் போனோம். யோ போறப்ப சிரிச்சுட்டே போனேன், வரப்ப பல்லு உடைஞ்ச மாதிரி வாயை மூட்டு வர. டேய் அவன் என்ன நைட்டோ கூட்டு போக சொல்றாடா. என்னது நைட்டோ கூட்டு போக சொன்னால? சரி கூட்டு போ, அந்த வண்டி சும்மா தானே இருக்கு. டேய் நீ வரலையா? என்ன மட்டும் போக சொல்ற? எதுக்கு? எப்படியும் அவன் அப்பா ஆந்தக்கனை ஒன்னையும் அவளையும் எரிச்சிருவான். கூட நானுமா? இத பாரு, இதுதான் நான் உன் கூட ஓட்டுற கடைசி படம். கிளைமேக்ஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். இவர் லவ் பண்ணதுக்கு நம்ம சாகணுமா? கஷ்டம் வந்தா கைட்டிக்கிறானுங்க. கை வலிக்குது. என்னடி இவ்வளவு வெயிட்டா இருக்கிற? ஒப்பனுக்கு தெரியாம ஒயிட் ஒன்று குடிக்கிறேன்னா? அங்க பாரு எங்க அப்பா ஆளுங்க. ஹேய் உன்னை தனியா தானே வர சொன்னேன். இவனுங்க ஏன் கூட்டிட்டு வந்த? அவங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்க தான் என்ன துரத்திட்டு இருக்காங்க. எது துரத்தின்னு வரானுங்க? எப்படி வச்சு காப்பாத்து? ஓ என்னெல்லாம் நம்பி ஏண்டி வர? வா வா வா, ஐயோ வரானுங்க. வா வா வான்றல.
இமையா என்னடாச்சு? என்னால ஓட முடியல, நீ வீட்டுக்கு போ, பகல்ல வந்து கொண்டு போறேன். கிட்ட வந்துட்டாங்க. ஐயோ ஆமா வரேன் ஓடு. ஐயோ இந்த நேரத்துல வேற 2 தட்டு பொங்கல் சாப்பிட்டேன்னு ஓட முடியல. வந்து பாரு. இழுத்துன்னு போ. ஏண்டா ஆ இப்படி நடிச்சாமத்துல ஒத்தையில வரியே, ஆமா. ஏதாவது காத்துக்கரு படிச்சா என்னடா பண்ணுவ? நான் என்ன தப்பு பண்ண, என்ன எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்பேன். ஆமா மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், நான் சாமியோட பிள்ளடா. ஆமா, காத்தாவது கருப்பாவது. ஒருவேளை இப்போ உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரே பொசுக்கு பொசுக்கி எடுத்துட மாட்டேன். அவ்வளோ கான்பிடண்டா மாமே? இந்த வர இரு. எங்க ஆளை காணா? மாமே இங்க இருக்கிறேன். தீபம் ஏத்ததுக்கு தீப்பெட்டி கொடுறான்னா என்ன கொளுத்ததுக்கு தீப்பெட்டி கொடுக்குற? அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்தேன். அதுல ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு. எனக்கும் ஒரே ஒரு உயிர் தான் இருந்தது. ஐயா நல்ல காலம் பிறகுது உங்களுக்கு. ஐயா இந்த காலத்துல நல்ல காலம் பிறகு சொன்னா எவனும் நம்ப மாட்டானுங்களே. ஐயா ஐயா என்ன நைட்டு ஃபுல்லா லோடு ஏத்துனாரா லாரிக்கு? தூங்கினுக்கிறான். டேய் ஏந்திரா, டேய் ஏந்திரா. பெத்த தாயை கோணியில படுக்க வச்சு இவர் பெச்சிட்டு போயிட்டு தூங்குறேன். காலங்கத்தாலே உயிரே. அவ்வளோ போத வீடு அந்த பக்கம் இருக்கு, போடா. பஸ் எங்க ராஜவம்சத்தோட பெருமை மறுபடி கிடைச்சிச்சு பஸ். அதான் வீடு கிடைச்சிச்சுடா. சட்டு பண்ணி எடுத்து கழிப்போம். என் இடத்துல வந்து என் பொருள் எடுத்துன்னு என்னை தாண்டி போயிடுவீங்களா? ராஸ்கேலுங்களா? பயங்கரமான வயசா இருக்கு. யாரா? யார் சார் அது? மன்னாவா? டேய் வாங்கடா போயிடலாம். ஜஸ்ட் மிஸ். இன்னும் சாகல. இப்ப செத்துருவார். ஏம்பா மாஸ்டர் செத்துட்டாரு நினைச்சீங்களா? நெவர். ஆமா நீங்களா ஏன் பேய பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. இவன் யாரா இவன்? அண்டாவை முழுங்கி ஏன் போட்டோ மாதிரி இருக்கிறான்? கிரீடம் எடுக்க ஊர்க்காரனை கூட்டிட்டு வந்தீங்க சரி. ஏன் தம்பி மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கிற? தலைமுடிய வர மாட்டியா? பழகம்ல. ஏண்டா இவனுக்கு வேற நம்ம பங்கு கொடுக்கணுமா? பங்களா இல்ல, மொத்தமா கேக்குறான். என்னது மொத்தமா? ஆமா மாஸ்டர். ஏண்டா மொத்தமாவே கேக்குற நீ? ஆமா. என்னடா ஸ்லோ மோஷன்ல வர? ரம்மி கேம்ல வர மொட்டை மாதிரி இருந்துங்கன்னு அடிக்கிறேன். இது கண்ணுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டது. டேய் என்னடா கிணத்துக்குள்ள இவ்வளவு பெரிய குகையை கட்டி வச்சிருக்காங்க? யாரும் பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் வீரங்களை சொல்ற ஒரே வார்த்தை பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஏப்பா ஊருக்குள்ள ராஜ பரம்பரை வீர பரம்பரைன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தியே, பேய் இப்படி லேட் ஆச்சு, அதுக்கு இப்படி வந்து பதுங்கி இருக்க? அடிச்சு அடி அப்படி இல்லடா, பதுங்கி இல்லடா, மறைஞ்சிருக்கேன். பொறுத்திருந்து பாடுற அப்பாவோட ராஜதந்திரத்தை. புலி பதுங்கிறதே பாயருக்கு தாண்டா. உன்னை பார்த்தா பாயற மாதிரி தெரியலையே, பதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன நாசமா போச்சு. உன்னை பெத்ததுதான் என் தாத்தா வந்து வெக்கப்படணும், வேதனைப்படணும். நீ எல்லாம் எப்படியோ அப்படி வெட்டிட்டு சாங்க. போட கீழத்தை எடுத்துட்டு போற போடா. டேய் கீழே குடுறா. டேய் கிணத்துல இறங்கி கீழத்தில் எடுக்கலான்னு வந்தோம், இப்படி சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டோமேடா. டேய் முதல்ல இங்கிருந்து இப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிடா. டேய் கனகராயன் கோபி அந்த பக்கம் தானே வந்தாங்க, கண்டிப்பா அந்த பக்கம் ஒரு வழி இருக்கும்டா. அந்த பக்கமே போறதா இருந்தாலும் அந்த கிணத்தை தாண்டி தாண்டா போகணும். வேற ஏதாவது உருப்படியான வழி இருந்தா சொல்றோம். ஏப்பா முட்டாள் மாதிரி யோசிக்காதீங்கப்பா. இந்த கந்து விட்டு வெளியே போறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அப்படியா? தெரியுமா உனக்கு? சொல்லு பாப்பா. முதல்ல நீ என்ன பாரு பாப்பா. உங்களுக்கு அரசான சொன்னேன் சார். உங்களுக்கு அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நாங்க எப்படி தப்பிக்கணும் நாங்களே பிளான் பண்ணிக்கிறோம். யூ கேரி ஆன் சார். சரி வாங்க.
போயிடுச்சா? திறந்துடு, திறந்துரு, தர துற, நான் போகணும், துற. ஏய் மொட்டை, என்ன கருடனுக்கு மசாஜ் பண்ணுகிற? ஒண்ணு இல்லப்பா, இந்த கோயில எதையாவது தொட்டா எதாவது திறக்குதுனாங்க, அதான் இதுல எதாவது தொட்டா கதவு திறக்குமான்னு பார்த்தேன்ப்பா. இந்த சிலையை தொட்டா திறக்குன்னு யார் சொன்னா உனக்கு? ராஜாப்பா. அந்த மார்பிதியை நான் மறந்துட்டு சுத்தி நிக்கிறேன், ஞாபகமா பத்தல. பாசு, பாசு, எங்க இருக்கீங்க? ஒருவேளை என்னை விட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்களா? எங்க இருக்கீங்க? பூந்தொட்டி ஏன்டா இந்த கொக்குக்குள்ள வச்சிருக்கீங்க? எங்க பாசு இருக்கீங்க? டேய், இங்கதான்டா வாடா அப்படியே. யாரை பார்த்து என்னங்கிற? உங்களதான். எதுக்கு? தப்பிச்சு போறதுக்கு. அது என்னப்பா என் கிரீடத்தை வச்சு நீ தப்பிச்சு போவியா? இது ஏன்டா என்கிட்ட கொடுத்த? பேய் அடி வாங்கறதுக்கா? இதை ஏன்டா நீ ஏன்டா கொடுக்குற? பேய் ஏன்டா வருதுக்கா? மாஸ்டர்! வயிறோ வைடியூரியோ எல்லாமே இருக்கு. பசங்க வெயிட்டா தான் அடிச்சிருக்கிறாங்க. எப்படி சும்மா 4 கோடி தேருமே. ஆப்னோர் இங்கே வந்துடுறேன். டேய் மொட்டை, நான் போறேன். இது எந்தும் கிடையாது, நெமிலியமாது. மரியாதை கொடுத்துரு. நான் கொடுக்க மாட்டேன்பா. கொடுன்றல. கொடுக்க மாட்டேன். அப்ப தலையில போட்டு நீயே போடு. குத்துது இல்ல? குத்துதுப்பா. அப்ப கைட்டி கொடு. எனக்கு குத்துது, உனக்கு பத்தாதப்பா. தலைமுடி மேல இருக்கீங்க. தூக்க போறவங்க கூட கடைசியா ஆசை என்னன்னு கேட்டுதான் தூக்க போடுவாங்க. என் ஆசை என்னன்னு கேளாப்பா. என்ன ஆசை? ஒரே ஒரு பீடி பிடிச்சிடறப்பா. ஆமாப்பா. சீக்கிரம் பிடி. அம்மா, ஆத்தா, இதுதான் எனக்கு கடைசி பீடி. நமக்கும் வாய் நம்மன்னு இருக்குது. கட்டாப்பு கேட்டா நமக்கு எத்து குறைஞ்சிரும். ஏம்பா பீடி தான் பிடிக்கிறேன்னு வத்திப்பேட்டில் பத்த வைக்கிறேன்னு சொன்னியா? மக்கு பையன், பத்தாயிரம் எப்படி பீடி பிடிக்கிறது? ஏற்கனவே என்ன 10 வச்சிருந்தா தான் 20 வருஷமா கிணத்துக்குள்ள இருக்கிறேன்.